சிறந்த பெற்றோர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, 1998 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கான சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் 33 விழுக்காடு நிறைவேற்றப்படும் எடுத்த முயற்சி இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய நாட்டினுடைய பிரதமர் இன்றைக்கு சட்டமாக உருவெடுத்திருக்கிறார். இன்னைக்கு பெண்களுக்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் பங்கேற்பை உறுதி செய்திருக்கிறார். அறிவு சிறந்தவர்களே, உள்ளூர் அளவில் நாம் சிந்திச்சு பார்க்கணும். யார் நமக்கானவர்கள், நமக்கான பிரச்சனையை யார் பேசுவாங்க? நானும் தேடி தேடி பார்க்கிறேன். அண்ணன் கார்த்திகேயனை பத்தி ஒண்ணுமே காட்டலங்க, எதுவுமே வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வந்து தெரிஞ்சு போச்சு, டம்மியான ஒரு ஆளை போடுவோம், வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு என்பதற்காக அப்படி போட்டிருக்கிறாங்க. திமுக தேர்தல் அறிக்கை, நான் வந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கேன், இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், விவசாயிகளை பாதுகாத்துட்டேன், நலத்திட்டங்கள் கொடுத்துட்டேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும்ல. ஆனா எப்படி நம்ம ஓட்டு கேட்கிறாங்க? பாவம், அவங்களுக்கு வீச்ச தலையெழுத்து அந்த பேப்பரை கொண்டு வந்து இது அவங்க வச்சிருக்காங்களே, நான் தூக்கி சுத்துறேன் ஊரூரா. இதுதான் திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. 8000 ரூபாய் கூப்பன். இதுல வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டுமா. ஸ்டாலின் 5 வருஷம் தொடர்ந்ததுக்கே நான் 5 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டீங்க. மீண்டும் தொடர்ந்தால் எல்லாரும் தலையில சட்டியை கவுத்து தான் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுள்ளுக்காரர்கள் தெரியுமா? திமுகனாலே திருட்டு தில்லுமுள்ளுங்க, தில்லுமுள்ளு திருட்டுனாலே திமுக. பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தில் ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். என்ன கணக்கு தெரியுமா? அவர்கிட்ட கார் இல்லையாக்கா, அவர்கிட்ட கார் இல்ல. நான் வந்து எல்லா இடத்துலையும் சொன்னேன், எங்க அண்ணன் வேலுமணி அவர்கள்ட்டையும் நான் சொல்றேன், என்ன வெற்றி பெற்று வந்த பிறகு நம்ம சொந்த செல்வர் கார் இறக்கி அவங்க முன்னாள் முதலமைச்சர் நடந்து போனா நல்லாவா இருக்கும்? அவர் பாவம் இறங்கி இறங்கி நடைபயணம் நடக்கிறாரு. இங்க வந்து நடைபயணம் நடந்தாரு, என்னென்னமா பண்ணி பார்த்தாரு, ஒன்னும் ஆகல வேகல. அதனால அவருக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருவோம். அது இல்லாம உங்க கையில எவ்வளவுங்க பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்ப நம்ம கூட என்ன செய்யறோம், ஒரு 15,000 20,000 வண்டிக்கு டீசல் போனா அது போல. அவர்கிட்ட வெறும் 10,000 ரூபாய் தான் இருக்கு. only 10,000 கேஸ் இன் ஹேண்ட் இருக்கு பாருங்க, only 10,000. சரி, பேங்க்ல எவ்வளவு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா 40,000 தான் வச்சிருக்காங்க, வெறும் 40,000 ரூபாய். அவரோட கூட இருக்காங்க பாத்தீங்க அமைச்சர் பெருமக்கள், அவங்க கணக்கு கொடுத்திருக்காங்க 120 கோடி 130 கோடி. ஒரு ஆள்ல 7-8 கார் வச்சிருக்காங்க. அமைச்சர் 7-8 கார் வச்சிருக்காரு, முதலமைச்சர்கிட்ட கார் கிடையாது. வெறுமனே 3 கோடி ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்காங்க. இந்த 8,000 ரூபாய் டோக்கனை கொண்டு வந்து எங்க கொடுப்பீங்க, என்னங்க செய்யறது வச்சுக்கிட்டு அப்படின்னா, நீங்க டிவி வாங்கணுமா, நீங்க மிக்சி வாங்கணுமா? ஏடா 50 ஆண்டு கால அரசியல் கடைசியில் எலக்ட்ரானிக் பொருள் விற்க வந்தீங்க, நீங்க மிக்சி வாங்கணுமா? அதனால இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்பங்க செல்லும்? இது எந்த கடையில அங்கீகரிக்கப்பட்ட கடை எது? என் வீட்டுல எப்ப மிக்சி ரிப்பேர் ஆகும், எப்ப கிரைண்டர் ரிப்பேர் ஆகும், எப்ப டிவி ரிப்பேர் ஆகும், அதுல நான் இதை எவ்வளவு கழிக்க முடியும், எவ்வளவு கழிச்சுட்டு எனக்கு காசு கொடுப்பீங்க? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு திட்டம் என்பது எப்படி இருக்குன்னா, பெண்கள் இத்தனை பேர் இருக்கீங்க, நமக்கான தொழில் தொடக்க தொகையா ஒரு காசு வேணும். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி வீட்டுல தச்சு போடுவேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா ஒரு கிரைண்டர் வாங்கி மாவு அரைச்சு வித்துக்குவேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் மெழுகுவர்த்தி தயாரிக்கிற தொழில் செய்வேன். ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் கூடை பண்ணுவேன். அதனால் பெண்கள் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக தொழில் தொடக்க தொகையாக 10,000 ரூபாயை கழக ஆட்சி அமைந்த உடனே உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இதுக்கு பேர் திட்டம். தர்றேன்னா தர்றேன், தரலன்னா தரல. இது என்ன டிராமா? இது என்ன டிராமா? எப்பொழுதுமே திமுக வெறும் காகிதத்தை வைத்து பேசும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். அறிவு சிறந்தவர்களை நாம் புரிந்து கொள்ளணும். 1000 ரூபாய் பெண்களுக்கு காசை கொடுத்துட்டு இவர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. உங்களுக்கு 1000 ரூபாய், கல்லூரி படிக்கிற உங்க பொண்ணுக்கு 1000 ரூபாய், 2 பேரும் ரீசார்ஜ் பண்ணிட்டு போன்ல பேசுங்க. யார்கிட்ட? தமிழ்நாட்டு பெண்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா? முதல்ல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் நீங்க, அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் தகுதி தராதரத்தை பார்ப்பதற்கு திமுகவுக்கு முதல்ல தகுதி இருக்கா? ஆனால் மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை, விவசாயிகளுக்கு குவிண்டாலுக்கு நெல் குவிண்டாலுக்கு 3,500 ரூபாய் வழங்கப்படும். அதே போன்று சூரிய ஒளியில பம்பு செட்டு வைக்க நினைக்கிறவங்களுக்கு 90 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான ஸ்கூட்டி 25,000 ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும். அதோடு மட்டும் இல்லைங்க, இந்த பஞ்ச பராரிகள் கூட்டம்
வந்த உடனே 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இருக்கிற 60 திட்டத்தை நிப்பாட்டி விட்டாங்க. அம்மா உணவகம் திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு, அம்மா மருந்தகம் திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு, ஆடு மாடு வழங்கும் திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு, மகப்பேறு உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்பட்டுச்சு, முதியோர் ஓய்வூதிய தொகை பாதியாக குறைக்கப்பட்டுச்சு. முதியோர் ஓய்வூதிய தொகை 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண் குழந்தை இருந்தாலும் சரி இல்லனா சரி எல்லாருக்கும் 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற பேரறிவிப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அறிவிக்கும், நமக்கு வழங்கும். அதோடு மட்டுமின்றி தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் வரும், அம்மா உணவகம் மீண்டும் வரும், அம்மா மருந்தகம் மீண்டும் வரும், கால்நடைகள் வழங்கும் ஆடு மாடு வழங்கும் திட்டம் மீண்டும் வரும், 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாகி உரிய சம்பளத்தோடு வழங்கப்படும் என்று பல்வேறு விடயங்களை முன்வைத்து உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் குரலாக இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில சொல்லிட்டேன். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில என்னென்ன தேவைகள் இருந்ததோ அத்தனையும் பூர்த்தி செய்த பெருமகன் நமது அன்புக்குரியவர், எளிமையானவர், எப்போது வேண்டுமானாலும் பார்த்து பேசக்கூடிய, நம்மளோட பிரச்சனையை புரிந்து கொண்டு களமாடக்கூடிய நமது அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு செலுத்துங்க. வருடத்திற்கு 3 சிலிண்டர்கள் இலவசம் என்ற பேரறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கு. அதோடு மட்டுமின்றி வீடு இல்லாதவர்களுக்கு அம்மா கனவு இல்லம் திட்டம், நிலம் இல்லாதவர்களுக்கு வீடை வாங்கி கொடுத்து வீடு கட்டுகின்ற திட்டம் என்று பல்வேறு நலத்திட்டங்களை எல்லோர் வகையிலும் ஆராய்ந்து ஒரு கடைகோழி தொண்டனாக இருந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய குடியிலிருந்து வந்தவன் நாட்டை ஆள முடியும் என்கின்ற அடிப்படை தத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் வேலுமணி அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க, வலிமை தாங்க. ஓட்டு பெட்டியில 3வது இடத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் தொண்டாமுத்தூர் அமைச்சர் தொகுதியாக மாறும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.